IPL தொடரில் தற்பொழுது 10 அணிகள் விளையாடி வருகின்றன. இதற்கு முன்னரும் பல அணிகள் விளையாடி உள்ளன. 2008ஆம் ஆண்டு முதல் சீசனில் இருந்து பெரும்பாலான அணிகள் விளையாடி வரும் நிலையில் அவற்றில் அதிக ரசிகர்களை கொண்ட அணிகளுள் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியும் முன்னிலையில் இருக்கும். சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு பலமே வேகப்பந்து வீச்சு, ஆல்ரவுண்டர் தான். டுவைன் பிராவோ போன பிறகு அந்த இடத்தை சரியாக நிரப்ப முடியவில்லை. பிராவோ இருந்தவரை பினிஷிங் ரோல், டெத் பவுலிங் இரண்டையும் அவர் பார்த்துக் கொண்டார். CSKவிற்காக அதிக காலம் ஆடியதால் நல்ல அனுபவம் காரணமாக கடைசி காலங்களில் மிக சிறப்பாக செயல்பட்டு அசத்தினார். அதன் பிறகு அந்த இடத்திற்கு சாம் கரனை கொண்டு வந்து பார்த்தனர். அதன் பிறகு அவரை தக்க வைக்காமல் பென் ஸ்டோக்ஸை கொண்டு வந்தனர். ஆனால் அவர் சில போட்டிகளில் மட்டுமே விளையாடி விட்டு சென்று விட்டார். இப்படி அணியின் வேகப்பந்து வீச்சு, ஆல்ரவுண்டர் துறை கடந்த 5 வருடங்களாகவே நிலைத்தன்மை இல்லாமல் இருக்கிறது. ஆகையால் 19வது சீசனுக்கான மினி ஏலத்தில் அந்த குறையை போக்க வேண்டிய கட்டாயத்தில் CSK இருக்கிறது. அந்த குறையை போக்க ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர் மிச்சல் ஓவன் தான் சரியாக இருப்பார் என கணக்கிடப்பட்டுள்ளது. 22 வயதாகும் மிச்சல் ஓவன் மாற்று வீரராக பஞ்சாப் கிங்ஸ் அணியில் இருக்கிறார். கிளவுன் மேக்ஸ்வெல்லுக்கு காயம் ஏற்பட்டுள்ளதால் அவரை மாற்று வீரராக சேர்த்தனர். எனவே சஷாங்க் சிங் நல்ல ஃபார்மில் இருப்பதால் ஓவனை கழட்டிவிட்டு கிளவுன் மேக்ஸ்வெல்லை மீண்டும் ஆட வைக்கவே அதிக வாய்ப்புள்ளது. சஷாங்க் சிங் காரணமாக ஓவனுக்கு ஒரே ஒரு போட்டியில் தான் பேட்டிங் செய்ய வாய்ப்பு கொடுத்தனர். அதில் டக் அவுட் ஆனார். பந்து வீச வாய்ப்பு கிடைக்கவில்லை. தோனியின் கீழ் பயிற்சி பெற்றால் எப்பேற்பட்ட வீரரும் தரமான வீரராக மாறிவிடுவார். அப்படி மிச்சல் ஓவன் CSKவிற்கு வந்து அவர் ரன்களை சிக்கனமாக விட்டுக் கொடுக்க ஆரம்பித்ததால் உலகின் தலை சிறந்த ஆல்ரவுண்டராக ஓவன் மாறிவிடுவார்.